சர்வ சுத்த யெகோவா பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ணக்கிடுவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குறைந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வான சேனைகளால் போற்றப்படுகின்ற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்தீர், பராமரித்தீர். உம்முடைய இரக்கத்தை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்த தெய்வர்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு நேராக நாங்கள் கூடி வந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க, ஆண்டுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்து கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அருமையான பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலேயே கடந்து வந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை தரிசித்து கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. இந்த தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் இந்த இடத்திலேயே அழைத்து வர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் நிறைவு வரையிலும் ஆண்டுடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும். துதி கனமகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக நாம் அனைவரும் எழுந்து கீர்த்தனைகளில் 19வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 19வது கீதம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே என்ற பாடலை நாம் பாடுவோம். கொண்டாடி
நின்றவாறே முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 124 சங்கீதம். 124 சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். கொந்தளிக்கும் சலங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுதும் சொல்வதாக. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமாக சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக. அனைவரும் முழங்கால் படிக்கட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்திலேயே நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, நம்மை பரிசோதனை செய்து பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் சொன்னார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலேயே வந்திருக்கின்ற நாமும் இந்த சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது, உம்முடைய சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு, உம்மோடு பேசுவதற்கு என்னுடைய பாவம் தடையாக இருக்கிறது. தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உம்முடைய இரக்கத்தினால் என்னை சுத்திகரித்து உம்முடைய பிரசன்னத்தை என் மீது விளங்க செய்யும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவனுடைய சமூகத்திலேயே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் பேரில் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்மை இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல,
சங்கீதக்காரன் சொல்லுகின்றாரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாமையேன் என்று சொல்லே. உண்மையாகவே ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார் என்று சொன்னால், நாமெல்லாம் தூய்மை நிறைந்தவர்களாக ஆண்டுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸ் இக்கட்டான இந்த காலத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாலும் அவற்றிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகின்றார். என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுடைய இரத்தம் இந்த மண்ணிலேயே சிந்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் உம்முடைய இரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்டு என்னுடைய பாவம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு நீர் பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக என்னை மாற்றும் ஐயா என்று சொல்லி, யார் யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்திலேயே கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டார். அதே வண்ணமாக இந்த ஆலய பிரகாரத்திலிருந்து ஆண்டுடைய திருச்சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய பாவங்களையும் இந்த நேரத்தில் அறிக்கையிடுகின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை இந்த இடத்திலிருந்து அனுப்புவதற்கு தயவுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். எனவே நம்மை முழுவதுமாக ஆண்டவர் சமூகத்திலேயே அர்ப்பணம் செய்து பாடகர் குழுவோடு இணைந்து என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே என்ற பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். மீட்பரின் இரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மீயா ஜீவ நதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு கூட இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்திலும் ஆண்டவர் நமக்கு தேவையான பாதுகாவலை தந்து நம்மோடு ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இவர்கள் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்யவும், நம்முடைய பயணத்திலெல்லாம் ஆண்டவர் உடனிருந்து நமக்கு வேண்டிய நல்ல பாதுகாவலை தந்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலும் ஆண்டுடைய திருச்சமூகத்துக்கு நேராக நாம் கூடி வந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்து இந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் ஆண்டுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் என்று பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வாயே நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயே உன் வயதுகளும் பலம் கொண்டு உன் வயதுகளும் பலம் கொண்டு இளமை போலாகவே செய்ததா என்னாலும் நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து ஆண்டவருக்கு புகழ் உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 223வது ஞான பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் எண் 223 மெய் சமாதானமாய் உலகில் என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் 223வது பாடல்.
இப்பொழுது நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். நற்செய்தி பாகம் படிக்கப்படும்போது சபையார் எழுப்பி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் அதிகாரம் முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் அதிகாரம் முடிய. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், விடவிட்டு போம் வாருங்கள் என்றார் என்பதே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆங்காங்கே இருந்த எங்களை உம்முடைய திருச்சமூகத்துக்கு நேராக அழைத்து வந்து உம்மை அப்பா பிதாவை என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இக்கட்டான இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சித்து எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்ற உம்மை நாங்கள் கனப்படுத்தவும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றீரையா. இந்த நேரத்திலும் நாங்கள் எல்லாரும் நன்றியுடைய மக்களாக உம்முடைய இல்லத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் எங்களை போஷித்து வழிநடத்துகின்றீர். நாங்கள் எங்களுடைய பணிகளை எங்களுடைய கடமைகளை கருத்துடன் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நல்ல பலனை தந்தீர். அதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும்
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து நீர் எங்கள் மத்தியில் பாராட்டின இரக்கத்திற்காக, நீர் எங்களுக்கு தந்த பாதுகாப்பிற்காக, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கின்றீர். நீர் எங்கள் மீது பிரியமாக இருந்து ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்கு சாட்சிகளாக காணப்படவும், நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த காலங்களிலும் குறிப்பாக கொரோனா வைரஸ் என்கின்ற கொள்ளையினை ஏராளமான மக்களை தாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, நோயாளிகளின் எண்ணிக்கை மிக வேகமாக பெருகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது ஆண்டவரே. மருந்துகள் மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரீரத்தின் நிலைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு தருகின்ற பொழுது நீர் எங்களுக்கு பாதுகாவலை தருகின்றீர், எங்களோடு நீர் செயல்படுகின்றீர் என்கின்ற ஒரு நிலைமையை, என்கின்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் உம் மீது வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டவரே காலகட்டத்தில் ஆண்டுடைய இரக்கம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நேசக்கரம் எங்கள் அனைவரையும் அனைத்து காக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான விடுதலையை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த நேரத்திலேயே எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற இந்த கொள்ளை நோயை ஆண்டவரால் மட்டுமே மாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஐயா, திருமறையில் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கின்றீர், கடைசி காலங்களில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த கடைசி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீது ஆண்டவர் இரக்கமாக இருப்பீராக. மனிதருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போகவும், ஆண்டுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் கடந்து வரவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பலகீனங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து வருகின்ற காலங்களை ஆண்டுடைய விருப்பப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஐயா, உம்முடைய சித்தம் தேசங்களில் நிறைவேற ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்றாலும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் நீ கேட்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிவோம். அந்த நிலைமையில் ஆண்டவர் சமூகத்தை இந்த நேரத்திலேயே அனைத்து இறை மக்களும் உம்மை நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர், உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். எங்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் ஆண்டவர் கேட்டு ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் தேசத்திலிருந்து இந்த கொள்ளை நோய் அகன்று போக ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆலயத்திலேயே தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரை. மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்திலேயே இந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே, எங்களுடைய இயல்பு நிலைமைகள் சீராக செயல்படுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடத்திலேயே இந்த திருச்சபை சிறப்பாக அமைந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு திருச்சபையாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இடத்திலேயே கடந்து வந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்ற பொழுது
உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் குடும்பத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலேயே உமக்கு சித்தமில்லாத வழிகளிலேயே நாங்கள் செயல்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை தடுத்து நிறுத்துவீராக. உம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே நாங்கள் வழிநடத்தப்பட ஆண்டவர் எங்களுக்கு துணை தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையை சார்ந்திருக்கின்ற எல்லா திருப்பணிவிடைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எல்லாவற்றையும் நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆயர் இல்லம் வாங்குவதற்கான முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருகின்றீர். அதை வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். இதற்காக உழைக்கின்ற ஜெபிக்கின்ற கொடுத்த இன்னும் கொடுக்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெகு சீக்கிரத்திலேயே நாங்கள் அந்த இல்லத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையை சார்ந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டுடைய வழிநடத்தலை பெற்று அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பல பல நிலைமைகளிலேயே தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகின்றதான அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய உழைப்புகளுக்கு ஏற்ப ஆண்டவரே பலனை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் அருமையான பிள்ளைகளுக்கு அந்த வருவாய் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தேன். அவ்விதமாக அன்புக்குரிய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வருவாய்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளுடைய உழைப்புகளையும் பணிகளையும் வருமானங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கண்ணீரோடு துக்கத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலைகளிலிருந்து அன்புக்குரிய பிள்ளைகள் விடுவிக்கப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏழைகள், திக்குற்றோர், ஆதரவற்றோர், வறுமையில் வாடுவோர் ஆண்டவரே எல்லாருக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு இந்த உலகத்திலேயே வாழ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்திற்காக தேசத்தை ஆளுகை செய்கின்ற எல்லாருக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தலைமை பொறுப்புகளை எடுத்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய பணிவிடைகளை எல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாக்குரிமைகளை எல்லாம் அளித்திருக்கின்றோம். வருகிற நாட்களில் ஆண்டவரே அந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட இருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். ஆண்டவரே, உமக்கு சித்தமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட இந்த தேசம் ஆண்டவரே தேசத்து மக்கள் சமாதானம் நிறைந்த நிலைமையிலேயே வாழ்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராயத்தின் மூலமாக செயல்படுகின்ற அனைத்து திருப்பணி விடைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, பேராய தேர்தல் வருகின்ற நாட்களிலேயே நடைபெற இருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டவருக்கு விருப்பமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராயத்தின் செயல்பாடுகளுக்குள்ளாக இருக்கின்ற அனைத்து திருச்சபைகள், மருத்துவமனைகள், ஆண்டவரே இன்னும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழில் சார்ந்த துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய பணிகளின் நிமித்தமாக, கல்வியின் நிமித்தமாக தூரமான இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே,
அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்படுவீராக. இந்த இக்கட்டான கால சூழ்நிலையிலும் ஆண்டுடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். தங்களுடைய குடும்பத்தாருக்கு நல்ல செய்தினை அனுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தருவீராக. பல பல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றார்களோ ஆண்டுடைய விருப்பப்படி ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் துணை தாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்வியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் ஆண்டவர் காண்கின்றீர். எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சிறப்பான முறைமையில் கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கல்வியில் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்படுவீராக. ஞானத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் சிறந்து விளங்க ஆண்டவர் துணை தாரும். பெரியவர்களுக்காக, இன்னும் குடும்பத்தின் தலைவர் தலைவிகளுக்காக, வாலிபர்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி திருமறையில் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த கொடூரமான காலகட்டத்தில் உம்முடைய ஆண்டவரே பாதுகாவலை நாங்கள் எல்லாரும் பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டுடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள் 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆர் சுதா, தந்தை பெயர் ரங்கன் தாவூர். ஆர் ஜோசுவா ஜேக்கப், தந்தை பெயர் ரிச்சர்ட் ஜபசிங் லக்குமிபுரம். திருமதி ரெஜிலின் சி கலா, கணவர் பெயர் ரமேஷ்குமார் செவிடன் விளை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஜி சுந்தர்ராஜ் சேரியாவட்டம். திருமதி ரத்தினம் ஏசுதாஸ் நாகர்கோவில். திரு அபிஷேக் பீட்டர், தந்தை பெயர் பீட்டர் ஜோதி நாயகம் சேரியாவட்டம். திருமதி டிஜி ஸ்ரீஜா கோபால், கணவர் பெயர் ஸ்டாலின் பாபு கோயிலடி. 28ஆம் தேதி புதன்கிழமை திரு சி நிவித் ஆலன் ராய் நாகர்கோவில். திருமதி புஷ்பலதா, கணவர் பெயர் லின்சே ரத்னலால் திருவனந்தபுரம். திருமதி டி உஷா பிரேமலதா, கணவர் பெயர் ஸ்டீபன் பால்தாஸ் லக்குமிபுரம். 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஆர்.ஏ. ஸ்டெபின் மையின் தந்தை பெயர் ராஜு சிங் செவுடன் விளை. 1/5/2021 சனிக்கிழமை திரு தாமஸ் தாவு ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. கொண்டாடும் பிள்ளைகளே
அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற அருமையான அனைத்து குடும்பங்களுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலேயே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இன்னும் ஆண்டவரே, பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு சாட்சியாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, நாங்கள் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம். இன்னும் நம்முடைய பகுதிகளிலும் இந்த வைரஸ், அதாவது தாக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமை. ஆக நீங்கள் எங்கு சென்றாலும் கவனத்தோடு செல்லவும், முக கவசம், சமூக இடைவெளியை நீங்கள் மேற்கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வது நம்முடைய கடமை. இந்த வைரஸ் உண்மையாகவே ஆண்டவர் நினைத்தால் மட்டுமே இது அகன்று போகும். திருமறையில் சொல்லப்பட்ட கொள்ளை நோய் கடைசி காலங்களில் வரும் என்று சொல்லி ஆண்டவர் நாம் மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படுவோம் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும். அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாளைய தினத்தில் நம்முடைய, அதாவது லாக்டவுன், யாருமே தன்னுடைய இல்லங்களை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. தொழுகை இன்று நமக்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது லாக்டவுன் இருக்கும் என்று சொன்னால், எல்லா சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு இதே போல் 2வது மணி ஒலித்து நம்முடைய ஆலயத்தில் தொழுகை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நம்முடைய வழக்கம் போல், இந்த லாக்டவுன் இல்லை என்று சொன்னால் வழக்கம் போல் நம்முடைய தொழுகை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஒருவேளை ஒவ்வொரு நேரமும் அரசு என்ன சொல்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் என்று சொன்னால் இந்த சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் தொழுகை நடைபெறும். நீங்கள் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஓய்வு நாள் தொழுகை வழக்கம்போல் நடைபெறும் என்று சொன்னால் பெண்கள் சங்க ஏழு சந்தை நடைபெறும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொழுகை நடைபெறும் என்று சொன்னால் பெண்கள் சங்க ஏழு சந்தை நடைபெறும். பெண்கள் சங்க அங்கத்தினர்கள் நீங்கள் பொருட்களை நீங்கள் படைக்க நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன். அன்பர்களே, வருகின்ற சனிக்கிழமை நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். இந்த வருடத்தின் 5வது மாதம். ஆகவே காலை 6 மணிக்கு 2வது மணி ஒலித்து நம்முடைய ஆலயத்தில் அருணோதய தொழுகை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன்.
வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால், அதாவது மாதத்தின் முதல் ஞாயிறு தூய நற்கருணை ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அத்தோடு மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கையினை நீங்கள் படைக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற காரியாவிளை திருச்சபையினுடைய சபை நாள் விழா நாளைய தினம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இந்த லாக்டவுன் இருப்பதினால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2ஆம் தேதி 117வது சபை நாள் விழா, காரியாவிளை திருச்சபையுடைய சபை நாள் விழா நடைபெறும். நற்செய்தி பெருவிழா வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ஆலயத்தில் நடைபெறும். வசதியுடையோ நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நான் அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். இந்த வாரம் ஆயருடைய இல்ல சந்திப்பு வெளியூர்களில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் இல்லங்கள் சந்திக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற பொழுது காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும். நாம் படித்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக மன்றாடுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே,
இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருந்தீர், நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது வெறுமையோடு கடந்து வராமல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்து ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதியினை எங்களுடைய கரங்களில் எடுத்து ஆண்டுடைய சமூகத்திலேயே படித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆம் தந்தையே, இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய பணிவிடைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சுக பலன் ஆரோக்கியத்தை தருகின்றேன். அந்த பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக வருவாயினை பெற்று எங்களுடைய குடும்பத்தை சிறப்போடு நடத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தருகின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவைகளில் ஒரு பகுதியினை நாங்கள் எங்களுடைய கரங்களில் எடுத்து உம்முடைய சமூகத்திலேயே படித்து அகமகிழ்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆயர் இல்லம் வாங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, பொருத்தனை நன்றி காணிக்கை, சுயவறுப்பு காணிக்கை, பை காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தந்தையே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலேயே காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம். அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய பாதுகாவலை பெற்று இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் நூலில் 205வது பாடலை நாம் எல்லாரும் எழுந்து இணைந்து பாடுவோம். பாடல் எண் 205, சமாதானம் நல்கும் நாமும் இயேசு நாமமே என்ற பாடலை பாடும்.
என்றவாறே ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலேயே சமாதானத்தை தந்து சமாதானம் நிறைந்த வழிகளிலேயே நடத்துகின்ற சமாதான பிரபுவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக முற்படுகின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று இறைமகனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் ஏசாயா இறைவாக்கினர் நூல் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் இடைப்பகுதியை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அன்புக்குரியவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த பகுதியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உன் வாழ்க்கையில் சமாதானம் வரும். உன் வாழ்வில் சமாதானம் வரும் என்கின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற திருமறை வசனம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த முழு உலகமும் எதை தேடுகிறது என்று சொன்னால், உண்மையாகவே நாம் சொல்லுகின்ற ஒன்று சமாதானத்தை தான் தேடுகிறது. இந்த உலகம் முழுவதும் தேடுகின்ற ஒன்று என்று சொன்னால் எது என்று சொன்னால் சமாதானத்தை தான் தேடுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதை தேடுகிறோம் என்று சொன்னால் சமாதானத்தை தான் தேடுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு பிரச்சனை அடங்கிய வாழ்வு. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையிலேயே பிரச்சனை இல்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலேயே சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. எல்லோருமே இந்த உலகத்தில் பிரச்சனைகளோடு நாம் வாழ்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாம் எல்லாரும் பிரச்சனைகளை மேற்கொள்கின்றோம். பிரச்சனையினூடாக நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பல பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். இதுவும் உண்மையான ஒன்று. ஆனால் அவைகளின் நடுவே அமைதலோடு வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே. அந்த வாழ்க்கையை நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளில் மத்தியில் அமைதலோடு வாழ்தல் எப்படி? அது அமைதலோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை நம்முடைய இதயத்திலேயே நாம் பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயே சமாதானம் வருகிறது. ஒருவேளை நாம் இந்த நேரத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வருவது ஒன்று, ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை நடத்துகின்றார். ஆனால் பிற மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்க்கையிலேயே சமாதானம் இல்லாமல் அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இல்லை என்று சொன்னால் அழுது புலம்பி தங்களுடைய வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை
முடித்து கொள்ளுகின்ற மக்களை இன்றைய காலகட்டத்திலேயே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நம்முடைய வாழ்விலேயே ஏற்றுக்கொண்டிருப்பதின் காரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையிலேயே வருகின்ற துன்பங்களுக்கு சமாதானத்தை பெற்று இந்த உலகத்திலேயே நாம் வாழ முடிகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உலகத்தில் வந்திருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழல், எத்தனையோ மக்கள் சமாதானத்தை இழந்து நிற்கின்ற காலகட்டம். தலைவர்களுக்கு கூட எது செய்வது, என்ன செய்வது என்று அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை இழந்து நிற்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ முடியுமா? நாம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இனி என்ன சம்பவிக்கும்? ஆனால் திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, வருகை, ஆண்டவருடைய வருகையில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி. ஆனால் நாம் எதை எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், சமாதானத்தை நாம் இழந்து நிற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம், ஆண்டவர் இந்த உலகத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தார். அவருடைய அதாவது அவரை நான் ஆராதிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை தருவார், அவர் சமாதான காரணர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நாம் கட்டுகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். சமாதான காரணராக இருக்கின்ற ஆண்டவரை நம்முடைய வாழ்விலேயே நாம் பிடித்து கொள்ளுகின்றோம். அவருடைய வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுதான் திருமறை சொல்லுகின்ற ஒன்று. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மேல் வந்தது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமையிலிருந்து 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்படி சமாதானம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலேயே எந்த நிலைமையில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் முதலாவது யோசிக்க வேண்டிய காரணம், இங்கே தேவனோடு சமாதானமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டுமா? அதுதான் திருமறை வலியுறுத்துகின்ற காரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், தேவனோடு சமாதானமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அது தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. ஒருவர் படியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகின்ற ஒன்று, நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்க வேண்டுமா? நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வருகிறது. அது எப்படி தேவனிடத்தில் சமாதானம்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடு அதாவது சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை தெளிவாக நாம் பார்க்கின்றோம். என்னோடு ஒருவன் இல்லை என்றால் அவன் எனக்கு விரோதி. தேவனோடு ஏன் சமாதானமாக இருக்க வேண்டும்? திருமறையில் கூட நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அங்கே ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்தார். அவர்கள் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையிலேயே அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ளாக பிசாசு என்று ஐக்கியம் கொண்டானோ என்று
அந்த பிசாஸ் அவரோடு பேசினானோ அன்று தன்னுடைய வாழ்க்கையிலேயே சமாதானத்தை இழந்த அந்த ஆதி பெற்றோர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் ஆண்டவரோடு இருக்க வேண்டியவர்கள், ஆனால் இப்பொழுது ஆண்டவரோடு கூட இல்லாமல் அவர்கள் அங்கே தனக்கு என்று சொல்லி ஒரு வழியை ஆரம்பித்து விட்டார்கள். அது கடவுளுக்கு விரோதமாக மாறியது. திருமறை அதுதான் நமக்கு சொல்லுகின்ற காரியம். ஆக இந்த உலகத்திலேயே வாழ்வு பெற்றிருக்கின்ற நாம் முதலாவது தேவனோடு சமாதானமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் திருமறை வலியுறுத்துகின்ற ஒன்று. ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆண்டவரோடு இருந்த பொழுது அவர்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் பிசாசோடு தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கையிலேயே ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் முன்னிலையில் நின்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலேயே சமாதான குலைச்சல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள். இன்று அநேகர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கின்றேன், ஆண்டவரோடு நான் இணைந்து கொள்ளுகின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்று அல்ல. நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே நாம் பாதுகாவலை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தை விட்டு நாம் மாறி போவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயே பாவம் குடிக்கொள்ளுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் குடிக்கொள்ளுகிறது. அது நம்மை தவறான வழிக்கு நேராக நடத்துகிறது. அந்த வழி நம்முடைய வாழ்விலேயே தீமைக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. பவுல் தன்னுடைய வார்த்தையினால் ஒரு பகுதியிலேயே அவர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை என்ன செய்கிறேன்? செய்து கொள்ளுகிறேன். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி? நான் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஆனால் பவுல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் நிற்க முடியாமல் நிற்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். நான் தீமையை செய்யக்கூடாது, நான் நன்மையை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அதில் நாம் நின்று கொடுக்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று பாருங்கள், குடும்பங்களிலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நாம் அவர்கள் செல்போனிலேயே எவ்வளவு அதிலேயே ஆர்வம் காட்ட முடியுமோ அதில் ஆர்வம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாலிபர்கள் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார், அவர் என்னை மீட்டுக் கொண்டார், என்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் சமாதானத்தை தர வேண்டும், அவர் தந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நான் குடும்பத்திலேயே சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்திலேயே சமாதானம் அது தங்கி நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் நிற்கின்ற மனிதர்களாக நாம் காணப்படுகின்றோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் தேவனோடு நாம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அதிலேயே அங்கே வருடத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் அங்கே செல்வான், மற்ற யாருமே பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில்
நாமல் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னை இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நிலைமையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தாரும், என்னுடைய வாழ்விலேயே சமாதானத்தை தருவதற்காக நீர் உம்மை இந்த பாதகமாக்கினீர் சிலுவையில் என்று அனுதினமும் ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கின்றோமா? ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சீசர்கள் பார்த்த பொழுது அவர்கள் நம்பவில்லை. அவர்களுடைய வாழ்விலேயே கடந்து சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏன்? ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடுமோ என்கின்ற ஒரு ஏக்கம் எண்ணத்தில் அவர்கள் அங்கே அறைக்குள் மறைந்திருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார், சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே எண்ணி பார்க்க வேண்டும், நான் ஆண்டவரோடு சமாதானமாக இருக்கின்றேனா என்று சொல்லி நம்முடைய வாழ்வை இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், ஒருவர் ஒருவரோடு என்ன செய்ய வேண்டுமா? சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. ஒருவர் ஒருவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் தேவனோடு சமாதானமாய் இருப்பது மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். இதற்கு கூட ஒரு எடுத்துக்காட்டை நாம் எடுத்து சொல்லலாம். பாருங்கள், சிலுவை எதை குறிக்கிறது? அந்த சிலுவையில் இருக்கின்ற அந்த நேரடியான மரம், அதாவது பூமியிலிருந்து நேரடியாக மரம் தேவனோடு உள்ள உறவை குறிக்கிறது. அந்த சிலுவையில் இருக்கிறதே குறுக்கு மரம், அது பிறரோடு உள்ள உறவை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சிலுவையினுடைய சூழல். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று குடும்பங்களில் சமாதானம் இல்லை. முந்தின நாள் சந்தோஷமாக இருப்பார்கள், மறுநாளிலேயே பலவிதமான பிரச்சனைகள், துக்கத்தோடு இருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எதை அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே இழந்து விட்டாலும் குடும்ப சமாதானத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய வாழ்வை எண்ணி பார்க்க வேண்டும். இதோ நாங்கள் ஒருவரோடு ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு நிலைமையில் நாங்கள் காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்மையே நாம் தியானித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மிக பெரிய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரர் பாருங்கள், ஆண்டுடைய ஊழியத்தை செய்துவிட்டு அவர் களைத்து போய் ஒரு இரவு நேரத்திலேயே ஒரு விடுதியில் அறையில் தங்கி இருக்கின்றார். பாருங்கள், களைத்து போனவராய் அவர் இரவு நேரத்திலேயே அந்த விடுதியின் அறையில் வந்து அவர் தங்கி இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஊழியரை பார்த்து பேசுகின்றார். உன்னுடைய பக்கத்து அறையில் இருக்கின்ற அந்த வாலிபனை நீ சந்தித்து பேச வேண்டும், அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே, நான் உம்முடைய பணிவிடையை நிறைவேற்றி இப்பொழுது நான் களைப்போடு இந்த அறையில் நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னால் போக முடியாது. நாளை காலையில் நான் அந்த வாலிபனை சந்தித்து நான் பேசுகிறேன். ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தாராம். பாருங்கள், இவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவராய்
அவர் படுத்து தூங்கிவிட்டார். மறுநாள் காலையிலேயே அவர் எழுந்து பார்க்கின்ற பொழுது அங்கு அநேக ஆட்கள் கூடி நிற்கின்றார்கள். என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே சொல்லுகின்றார்கள், இந்த அறையில் தங்கியிருந்த வாலிபன் தற்கொலை செய்து விட்டான். பாருங்கள், இந்த ஊழியர் அதிர்ச்சி அடைகின்றார். ஆண்டவர் இயேசு என்னோடு பேசினாரே அந்த வாலிபனை சந்திப்பதற்காக, நான் அந்த வாலிபனை சந்திக்கவில்லையே என்று அந்த வாலிபனுடைய அந்த சரீரத்தில் அவர் அணைத்து கொண்டு, இவன் தற்கொலை செய்வதற்கு காரணம் நான் தான் என்று சொல்லி அங்கே அழுது புலம்பினாராம். ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து சொன்னார், அந்த வாலிபனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் சந்தித்திருந்தால் இந்த வாலிபன் இந்த தற்கொலை என்கின்ற நிலைமைக்கு அவன் கடந்து சென்றிருக்க மாட்டான். ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்டு இருப்பான். ஆகவே தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அழுது புலம்பினாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து சென்றிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாலிபன் தப்பியிருப்பார். ஆண்டுடைய வார்த்தை அவனிடையில் சென்றிருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய இல்லத்தை ஏதோ கொண்டு நாம் அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வீட்டிலேயே அலங்கார அன்பு இருக்கிறதா? அன்பின் அலங்காரம் இருக்கிறதா? வீட்டிலேயே மகிழ்ச்சியின் அலங்காரம் இருக்கிறதா? வீட்டிலேயே சந்தோஷத்தின் அலங்காரம் இருக்கிறதா? வீட்டிலேயே சமாதான அலங்காரம் இருக்கிறதா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? இன்று நாம் எதையோ நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எதையோ சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளை ஆண்டுடைய பாதையில் நாம் நடத்துகின்ற மக்களாக இருக்கின்றோமா? அந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக நாம் நடத்துகின்றோமா? இல்லை, நான் பிள்ளைக்காக எதையாவது சம்பாதித்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை ஆளாக்கி அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி அதன் மூலமாக நாம் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரசங்கி எழுதுகின்றார், ஓடி ஓடி சம்பாதிக்கிறாய், ஆனால் உனக்கு பின் வருகிறானே அவன் எப்படி செலவு செய்வான், அவன் துன்மார்க்கனாய் இருப்பானோ நீ அறியாயே. இலவாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழ வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகின்றார். பிள்ளைகளை சமாதானம் நிறைந்த வழிக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகின்றார். இந்த நாட்களில் பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே ஒரு வசதிக்காக நாம் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிள்ளைகளுக்கு சமாதானம் என்கின்ற வழியை நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்காமல் நாம் அதில் தவறி விடுகின்ற மக்களாக காட்சியளிக்கின்றோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஒருவரோடு ஒருவர் நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். மூன்றாவது காரியம், உலக மக்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலேயே கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தருகின்ற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மட்டுமே இந்த உலகத்தில் சமாதானம் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்திலேயே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நான் சமாதானத்தை கொடுக்கும்படியாக வரவில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்க்கைகளும் நான் சமாதானத்தை கொடுக்கும்படியாக கடந்து வந்தேன்.
யூதர்கள் நினைத்த காரியம், அவர் எங்களுக்கு மட்டுமே அவர் வாழ்க்கையிலேயே அவர் சமாதானத்தை தருவதற்கு, எங்களை அவர் ஆட்சி செய்வதற்கு மட்டுமே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வரவில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கடந்து வந்தார். அது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே வாழ்வு பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே கலக்கத்தை கொண்டு வராது, நம்முடைய வாழ்க்கையிலேயே தோல்வியை கொண்டு வராது. ஆனால் ஆண்டவர் தராத சமாதானம் இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. நம்மை தாமே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் முயற்சிகளை மேற்கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையிலேயே அது சிறப்பை தராது. இந்த நேரத்திலேயே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற நம்மை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆம், அதுதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல் வந்தது? நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மேல் வந்தது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலேயே நான் சமாதானமாக வாழ வேண்டும், ஆண்டுடைய அன்பை நான் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் எனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தை நாம் நாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலேயே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக நான் முதலாவது தேவனோடு நாம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இதோ உலக மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கடந்து வந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட செயல்பட்டு அவருடைய அன்பை நம்மத்தியில் விளங்கச் செய்வார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமாதானத்தின் ஆண்டவர் இந்த இக்கட்டான காலத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ பலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உதித்து பிறந்தார். பொது பலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்று கலந்தறினார். பிரமிடத்தில் கேறி சர்வ பலமுள்ள பிதாவாகியதுடைய வலது பார்சல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 472வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் 472.
ஜெபம் செய்வோம். நின்றவாறே அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்தோம். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், உன் வாழ்வில் சமாதானம் வரும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி, இந்த காலகட்டத்திலேயே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்ற காரியம், தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம். ஒருவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். குடும்பம் சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. இந்த உலக மக்களுக்காக, நமக்காக சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி உலக மக்களை பார்த்து ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவருடைய சமாதானம் எனக்கு வேண்டும், ஆண்டவருடைய அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இரக்கம் செய்கின்றார். நல்ல பாதுகாவலை ஆண்டவர் தருகின்றார். வாழ்க்கையில் வெற்றியை தருகின்றார். வாழ்வில் சமாதானத்தை தருகின்றார். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுவோம். அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலேயே கூடி வரவும், ஆண்டவரை கனப்படுத்தவும், கனப்படுத்திய எங்களை நீர் மகிமைப்படுத்தவும்
ஆண்டவர் தந்த மேலான இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து சமாதானத்தை தருகின்ற ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் சமாதானம் நிறைந்த வழியில் நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் கடவுளே, இந்த உலகம் தருகின்ற சமாதானம் அது ஒரு நிரந்தரமான ஒன்று அல்ல. ஆனால் இந்த உலகத்தை படைத்து எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய நீர் தருகின்ற சமாதானம் இந்த உலகத்திலேயே அது எங்களுக்கு வெற்றியை தருகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரே பலவிதமான முறைகளில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு தன்மையினை தருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, உலகம் கொடுக்கின்ற சமாதானம் எங்களுக்கு வேண்டாம். நீர் எங்களுக்கு சமாதானத்தை தந்து இந்த சமாதானத்தை இழந்து நிற்கின்ற இந்த உலகத்திலேயே நீர் உம்முடைய பாதையில் எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த வாரம் முழுவதுமாக எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பராமரிப்பிலேயே நாங்கள் எல்லா நாட்களிலும் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே தேசங்களை விட்டு அகன்று போகவும் நாங்கள் பாதுகாக்கப்படவும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை அனுசரிக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே கொடுக்க இருக்கின்ற புதிய ஆண்டு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்திலேயே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இரக்கத்தின் கடவுளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவர் இவைகளை பார்க்கின்றீர். திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி. ஆம் தந்தையே, ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக இருக்கின்ற தடைகளை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, உம்முடைய வழி எது என்பதை நாங்கள் அறிந்து அந்த வழியிலேயே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்திலேயே தாழ்த்துகின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய திருச்சமூகத்திலிருந்து இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சபதத்துடைய சென்று வாருங்கள்.